ஸோ ஹாய் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஸ்க் ரிவார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரிஸ்க் ரிவார்டுங்கிறது வந்து ட்ரேடிங்கு மட்டும் இல்லாமல் நம்ம ரியல் லைஃப்க்குமே வந்து இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக சொல்ல போகிறோம், அதாவது டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்தா தான் இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஸ்க் ரிவார்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ரிஸ்க் ரிவார்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் வந்து நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து ஒரு பைக்கில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தியேட்டருக்கு போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போம். நீங்கள் தியேட்டருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கட்டுங்களா? ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும், எண்டிங் பாயிண்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது எண்டிங் பாயிண்ட் எங்கே? நீங்கள் தியேட்டருங்கிற அந்த ஒரு லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ அதே வந்து உங்களோட எண்டிங் பாயிண்ட். ஸோ இந்த ரெண்டுமே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ட்ராவலே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரொம்ப முக்கியமான உண்மை. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு ட்ரேடிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எங்கே போய் உங்கள் ட்ரேட் முடிய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து கீழே போகலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன அசம்ஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறத வந்து யாருனாலையுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி மேக் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் 10 டைம் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து ஒரு 6-7 டைம் வந்து நீங்கள் உங்கள் ப்ரெடிக்ஷன் வந்து வின் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம ட்ரேடிங்கில் வந்து கண்டிப்பாக வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக லாஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்டு அப்படின்னா என்ன? ரிஸ்க்னா என்ன? ட்ரேடிங்கில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ரிஸ்க்னா என்ன? ஒரு நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் இழக்கக்கூடிய மணி, அதாவது ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 500 நான் லாஸ் பண்ணால் எனக்கு ஓகே. என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு 500 லாஸ் பண்ணால் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க். ஓகேங்களா? எந்த அளவுக்கு, அதாவது இப்போ நீங்கள் 10,000 வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 500 வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 50,000 வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு 2,000 லாஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 20,000 லாஸ் பண்ணால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிங்கிற மாதிரி உங்களோட கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. அதாவது எனக்கு 500 லாஸ் ஆனால் எனக்கு நான் தாங்கிப்பேன் அப்படிங்கிறது வந்து ரிஸ்க். ஓகேங்களா? ரிவார்டுன்னு என்ன அப்படின்னா எனக்கு 500 லாஸ் ஆனால் எனக்கு ஓகே. அதே மாதிரி எனக்கு ப்ராஃபிட் வந்தால் எனக்கு 1000 ப்ராஃபிட் வரணும், இல்லை 3000 ப்ராஃபிட் வரணும். ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த அளவுக்கு ப்ராஃபிட் வேணும் அப்படிங்கிறது வந்து ரிவார்டு. ஓகேங்களா? அதுவும் நீங்கள் செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. இப்போ வந்து நான் மேக்ஸிமம் வந்து பீப்புள் யூஸ் பண்ணுற ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு சொல்கிறேன். 1:2. ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து 500 எனக்கு லாஸ் ஆனால் ஓகே, ஆனால் எனக்கு ப்ராஃபிட் வந்தால் 1000 வரணும். அதாவது 1:2. ஓகேங்களா? ஸோ அப்போ எண்ட் ஆஃப் த டேல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு நாள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, ஒரு நாள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து நீங்கள் ஒரு 500 ப்ராஃபிட்டோட வந்து அந்த வீக் வந்து எண்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி அசம் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து 1:2 ரேஷியோவில் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது, அதாவது ரிஸ்க் ரிவார்ட் செட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ரிஸ்க் ரிவார்ட். நான் இப்போ உங்களுக்கு ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும், ஃபாலோ பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் எக்ஸாம்பிளோட இந்த ஒயிட் போர்டில் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே பாருங்கள். ஸோ நம்மளோட ட்ராயிங் எல்லாமே கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 2 பேர் எடுத்துப்போம், ஏங்கிற பர்சனும் பிங்கிற பர்சனும் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஏங்கிற பர்சன்ட்டையும் 10K இருக்கு, பிங்கிற பர்சன்ட்டையும் 10K இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ரிவார்டு வந்து ஏங்கிற பர்சன் வந்து ஃபாலோ பண்ணுறாரு. ஏங்கிற பர்சன் வந்து ரிஸ்க் ரிவார்டு ஃபாலோ பண்ணுறாரு, ஆனால் பிங்கிற பர்சன் வந்து ஃபாலோ பண்ணலை. அவர் பாட்டுக்கு வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. எந்த ரிஸ்க் ரிவார்டு எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம ஏங்கிற பர்சன் வந்து 1:2 ரேஷியோட ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபாலோ பண்ணுறாரு. நம்ம பிங்கிற பர்சன் எதுவுமே கிடையாது, ஃபாலோ பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேடிங் டேல போயிடுவோம். ஓகேங்களா? ஏங்கிற பர்சன் வந்து பிங்கிற பர்சனும் வந்து ட்ரேடிங் பண்ணுறாங்க.
ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன ஆகுதுன்னா ஏங்கிற பர்சன் வந்து ஒரு 500 ரூபா வந்து லாஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஆனா பிங்கிற பர்சன் என்ன பண்றாரு 1000 ரூபா வந்து ப்ராஃபிட் பண்றாரு. ஓகேவா? செகண்ட் டே என்ன ஆகுதுன்னா ஏங்கிற பர்சன் வந்து ஒரு 1000 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் பண்றாரு. பிங்கிற பர்சன் வந்து ஒரு 500 ரூபா வந்து லாஸ் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்போ 2 பேர்கிட்டயுமே எவ்வளோ கேஷ் வந்து இருக்குன்னா ஒரு 500 ருபீஸ் வந்து உங்க ட்ரேடிங் டீல இருந்து ரெண்டு ட்ரேடிங் டீல இருந்து ப்ராஃபிட் இருக்கு. கரெக்ட் தானே? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு, 500 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கிறது 500 ரூபா. 500 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு, 1000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காரு. அப்போ மிச்சம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. ஓகேங்களா? இப்போ தேர்ட் டே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து ஒரு 500 இருந்து 600 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகேங்களா? ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அந்த டைம்ல இவங்க 2 பேருக்கும் என்ன ஹேப்பன் ஆகும் அப்படின்னா நம்ம ஏங்கிற பர்சனுக்கு என்ன ஆகும்னா அந்த 500 ரூபாயோட அந்த டே லாஸ் வந்து முடிஞ்சிடும். ஏன்னா அவர் என்ன பண்றாரு 1:2 ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபாலோ பண்றாரு. ஸோ அதனால என்ன ஆகும் அவரோட ஸ்டாப் லாஸ் வந்து 500 டச் பண்ணோடனே அவர் அந்த ட்ரேடிங் டீல இருந்து வெளியே வந்துடுவாரு. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ இதுதான் வந்து ரிஸ்க் ரிவார்டு. ஸோ ஆனால் நம்மளோட பிங்கிற பர்சனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவரோட லாஸை வந்து அவர்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாது. 500 ரூபாயா இருக்கலாம், ஒரு 1000 ரூபாயா இருக்கலாம், ஒரு 10,000 ரூபாயா இருக்கலாம். ஸோ அது வந்து அவர் இது வரைக்கும் அந்த இதில் பழகவே இல்லை. அதாவது லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் இது வரைக்கும் பழகவே இல்லை. அவருக்கு வந்தால் ப்ராஃபிட் எவ்வளோ வேணும் வரும், லாஸ் வந்தாலும் எவ்வளோ வேணும் வரும். ஸோ அதுதான் வந்து அவர் பழகிருக்காரு. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அவர் வந்து நிறைய லாஸ் பண்ணுவார். 10,000 20,000 வரைக்குமே லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவர் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து யூஸ் பண்ணி பழகலை, அப்ளை பண்ணி பழகலை. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா பிங்கிற பர்சனுக்கு வந்து நிறைய லாஸ் ஆகும். ஸோ நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரிஸ்க் அண்ட் ரிவார்டு. ஓகேங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும். லாங் லைஃப்க்கு வந்து நம்ம ட்ரேடிங் ஜெர்னியை வந்து கொண்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கான வந்து உண்மை. இதே வந்து நம்ம நீங்கள் வந்து ஏங்கிற பிரச்சனை இருக்கணுமா இல்லை பிங்கிற பிரச்சனை இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன டிசைட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.